everyone, welcome back to my channel. நம்முடைய சேனல்ல நம்ம இன்னைக்கு ரெசிபிஸ் எதுவும் பார்க்க போறது கிடையாது. அதுக்கு பதிலா ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ தான் நம்ம இன்னைக்கு பார்த்து கத்துக்க போறோம். இறால் எப்படி ரொம்ப சுத்தமான முறையில ரொம்ப ஈஸியான மெத்தட்ல குயிக்கா வீட்லயே க்ளீன் பண்ண கத்துக்கலாம்ன்றத இந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்திருக்கேன். சோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாத்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. சீஃபுட் ஐட்டம்ஸ்லேயே இறால் சுத்தம் பண்ணுறது தான் ரொம்ப ஈஸி. நிறைய பேருக்கு இறால் சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும். பட் மோஸ்ட்லி வாங்க மாட்டாங்க. ஏன்னா சுத்தம் பண்ண தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு வாங்க மாட்டாங்க. அப்படியே வாங்கினாலும் அந்த ஷாப்லேயே கொடுத்து க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி தான் வாங்கி சமைப்பாங்க. நம்ம க்ளீன் பண்ணுற அளவுக்கு அவங்க சுத்தமாக க்ளீன் பண்ணி தருவாங்களா அப்படின்றது நமக்கு தெரியாது. ஸோ அதனால் நம்மளே கற்றுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு எப்போல்லாம் சாப்பிடலாம்னு தோணுதோ அப்போல்லாம் நம்ம வாங்கி சமைச்சிக்கலாம். ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே தெரியுற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கனும் சேர்த்தே உங்களுக்கு வியூ ஆகும். அதையும் நீங்கள் சேர்த்தே கிளிக் பண்ணிக்கிட்டீங்கன்னா நாங்கள் அப்லோட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களை தேடி வரும். நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இப்போது எப்படி இந்த இறாலை சுத்தமான முறையில் குயிக்காக வாஷ் பண்ணலான்றதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. நீங்கள் இறால் வாங்கிட்டு வந்த உடனே க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 2 டைம்ஸ் கிட்ட நார்மல் டேப் வாட்டரில் வாஷ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம இறால் வாங்கிட்டு வந்த உடனே பார்த்தீங்கன்னா அதில் மணல் நிறைய இருக்கும். ஸோ அதனால் ஒரு 2 டைம்ஸ் கிட்ட வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் இறால் மூழ்கிற அளவுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். அப்போ தான் நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதுதான் இறாலுடைய தலைப்பகுதி. இதை நம்ம லைட்டாக அழுத்தம் கொடுத்து கிள்ளி எடுத்துடலாம். ரொம்ப ஈஸியாக வந்துடும். இப்போ இந்த வால் பகுதியில் உங்களுடைய விரலை வச்சு லைட்டாக நீங்கள் அழுத்தம் கொடுத்து லைட்டாக இந்த மாதிரி நீங்கள் உருவுனிங்கனாலே ஈஸியாக வந்துடும். இப்போது இறாலுடைய தலைப்பகுதியும் வால் பகுதியும் நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம். ஸோ இப்போ நடுவில் பார்த்திங்கன்னா அதோடைய வயிற்று பகுதியில் ஓடு மாதிரி இருக்கும். நம்ம உரிச்சு எடுத்துடலாம். மேலே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சென்டரில் ஒரு லேயர் மாதிரி உங்களுக்கு வியூ ஆகும். அது இறாலுடைய குடல். இதை லைட்டாக இந்த மாதிரி கீறி விட்டுட்டு நம்ம கையாலே எடுத்துடலாம். இதே பெரிய இறால்னா வாஷ் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் ரொம்ப சின்ன இறாலாக வாங்கியிருக்கேன். ஏன்னா பெரிய இறாலை விட சின்ன இறாலுக்கு டேஸ்ட் ரொம்ப அதிகமாக இருக்கும்னு சொல்லுவாங்க. பெரிய இறாலாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம ரொம்ப குயிக்காக க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். அதே சின்ன இறால் அப்படின்றப்போ கொஞ்சம் டைம் எடுக்கும். ஏன்னா அது ரொம்ப சாஃப்டாக இருக்கிறதுனால நம்ம சட்டுன்னு பண்ணோம் அப்படின்னா அது உடஞ்சி போயிடும். ஸோ அதனால் கொஞ்சம் நம்ம சாஃப்டாக தான் அதை க்ளீன் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும். பட் பெரிய இறாலை கம்பேர் பண்ணுறப்போ சின்ன இறாலுக்கு டேஸ்ட் ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஃபஸ்ட் டைம் வாஷ் பண்ணுறப்போ தான் நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும். நீங்கள் வாஷ் பண்ண உங்களுக்கு ஈஸியாக பழகிரும். அதுக்கப்புறம் உங்களுக்கே ரொம்ப ஈஸியாக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. இந்த மாதிரி தலைப்பகுதியை லைட்டாக அழுத்தம் கொடுத்து நீங்கள் கிள்ளி எடுத்துட்டு இந்த வால் பகுதியில் உங்களுடைய 2 விரலால் அழுத்தம் கொடுத்து நீங்கள் உருவுனீங்கனாலே ஈஸியாக வந்துடும். இப்போது இதனுடைய வயிற்று பகுதியில் இருக்கிற இந்த ஓட்டை லைட்டாக இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிடலாம். இதோடைய கால்களோட சேர்ந்து தான் இந்த ஓடு இருக்கும். ஸோ அப்படியே நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். மேலே பார்த்தீங்கன்னா சென்டரில் அதோடைய குடல் பகுதி, அதாவது லைட்டாக ஒரு லேயர் மாதிரி கருப்பாக வியூ ஆகும். அதை இந்த மாதிரி கீறி விட்டு நீங்கள் கையிலேயே நீங்கள் கீறி விட்டு எடுத்துடலாம். இதே பெரிய இறாலாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சென்டரில் வச்சு லைட்டாக உருவுனாலே ஈஸியாக வந்துடும். இது சின்ன இறால் அப்படின்றதுனால நம்ம கையால் கீறி விட்டு தான் எடுக்கணும். நீங்கள் கத்தியில் கூட நம்ம லைட்டாக கீறி விட்டு எடுத்துக்கலாம். இப்போ நான் ஒன்றா இதே மாதிரி நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன், பார்த்துக்கோங்க. மறக்காமல் இந்த குடல் பகுதியை நீங்கள் ரிமூவ் பண்ணிவிடுங்க. கண்டிப்பாக நீங்கள் அதை ரிமூவ் பண்ணிட்டு தான் நீங்கள் க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி சமைச்சு சாப்பிடணும். அப்படியே நீங்கள் சமைச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஃபுட் பாய்சன் ஆகிடும். சில பேருக்கு இறால் சாப்பிட்டா ஒத்துக்காதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த குடல் பகுதியை ரிமூவ் பண்ணாமையே அவங்க சமைச்சு சாப்பிட்ருப்பாங்க. மோஸ்ட்லி அந்த மாதிரி சமைச்சு சாப்பிட்டோன்னா ஃபுட் பாய்சன் ஆகும். அப்படி இல்லைனா ஸ்டொமக் பெயின் வரும். நம்ம வெளியில் கொடுத்து க்ளீன் பண்ணுறப்போ கண்டிப்பாக அவங்க இந்த குடல் பகுதியை ரிமூவ் பண்ணாமே நமக்கு க்ளீன் பண்ணி தருவாங்க. ஸோ அதனாலேயே மோஸ்ட்லி நிறைய பேருக்கு ஒத்துக்காமல் போயிடும். நான் எல்லா இறாலையுமே க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன். க்ளீன் பண்ணதுக்கு அப்புறமா நார்மல் டேப் வாட்டரில் ஒரு 6 to 7 டைம்ஸ் கிட்ட நான் வாஷ் பண்ணுவேன் எப்பயுமே. அப்போ தான் அதோடைய ஸ்மெல் கொஞ்சம் கூட இல்லாமல் இருக்கும். நம்ம சரியாக வாஷ் பண்ணலைனாலும் அதிலிருந்து ஒரு ஸ்மெல் வரும். ஸோ அதனாலேயே மோஸ்ட்லி நிறைய பேருக்கு பிடிக்காமல் போயிடும். ஒரு 6 to 7 டைம்ஸ் கிட்ட நீங்கள் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் இறால் க்ளீன் பண்ண தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஸோ அடிக்கடி நீங்களும் இறால் வாங்கலாம். சுத்தமான முறையில் நீங்களே க்ளீன் பண்ணி அடிக்கடி சமைச்சு சாப்பிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்களுடைய ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.